ம மற்றவர்கள் எங்களை ஒதுக்குன தன்மை தான் எங்களை இந்த அளவுக்கு வைராக்கியமாகவும் சுயதொழில் சொந்த காலில் நிற்க வேண்டி வந்ததுக்கான காரணமும். அதனால் எனக்கு மற்றவங்க எதிரி இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ தெரியாது, ரவுடிகள், அதாவது ரவுடிகளும் இருக்கணும், எதிரிகளும் இருக்கணும். இருந்தால் தான் நம்மளோட வளர்ச்சியை முன்னுக்கு கொண்டு வரலாம். இதுவரை காலத்துக்கும் என்னுடைய தன்மை வந்து சிலவங்களுக்கு தெரியாது. இதை தெரியப்படுத்தணும் அவசியம் இல்லை. ஒருவர் நினைச்சா இதையும் செய்யலாம் என்றது. ஒரு பெண்ணும் சரி ஆணும் சரி, ஒரு வெட்டிக்கு பின்னால் ஒரு ஆண் இருப்பான்னு சொல்லுவாங்க. 2 வெட்டிக்கு பின்னால் ஒரு ஆண் இருக்கிறார். அவரை வெட்டிக்கு பின்னால் அடியவள் நான் இருக்கிறார். நான்ன்றது அகம்பாவம், அதுக்கான தான் அடியவள் இருக்கிறார். அதுக்கு மேலே இறைவன் இருக்கிறார். அவரை வர கொண்டு தான் இந்த அளவுக்கு வாழ வைக்குது. இங்கே வந்து இரும்பு முட்டு பலகை ஃப்ளைவுட்னு சொல்லுவாங்க, அது ஜாய்ஸ் அவ்வளோ வச்சு அதை மாடி வீட்டுக்கான அடித்தளம் பிளேட் பண்ணுறதுக்கு, கான்க்ரீட் போடுறதுக்கு அதை நித்தாட்டி அதை செய்வாங்க. அந்த அவ்வளோ சாமானும் வாடகை கொடுக்கணும். அதோட அந்த சப்போர்ட்டிங்கன்னு சொல்லுவாங்க, அந்த பூசுறதுக்கான எல்லா சகல சாமானும் வாடகை கொடுக்கப்படுது. வீடும் கட்டி கொடுக்குறவர் நிறைய செய்து கொடுத்துருக்குறார். அதில் நிறைய நட்டங்களும் ஏற்படுத்தியிருக்கு. இப்போ அப்படி இல்லை, எல்லாம் ஹட் அண்ட் லைட் எல்லாம் ஒழுங்காக இருந்தால் மாத்திரம்தான் செய்து கொடுக்குறேன். கல்லுகளும் மறுத்து விற்கப்படுது. அது அந்தளவு பெருசாக இல்லைன்னா, நாங்கள் தரமான கல் சொல்லுவாங்க, நியாயமாக தரமாக இருந்தால் அதுக்கு மவுசு இல்லைண்டு எங்களோட சொந்த பாவனைக்கு நாங்கள் அதை அறுத்து எங்களோட தேவைக்கு பயன்படுத்துகிறோம். 1-2 பேர் அது கல்லை பெறுமதி பார்த்து வந்து வாங்குவாங்க. உண்மையாகவே தரமான கல் முக்காஞ்சி போட்டு அறுத்து விற்கிற விரும்பினாக்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். என்ன சொல்ல வாரேன்னு சொன்னால், எதுவும் முடியும். இன்னொருவன்கிட்ட நம்ம போய் கை கட்டி நிற்கிறத விட நம்ம சுயமாக இறங்கி வேலை செஞ்சால், அந்த இயங்கி வேலை செய்து அந்த உழைப்பை நம்ம சரியான முறையில் வழி நடத்தி சாப்பாட்டுக்கு மட்டும் எடுத்து பயன்படுத்துவோமா இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமான ஒரு முதலீடு நாளைக்கு ஒரு விருட்சமாக வரலாம். அதுக்கான முன்னேற்பாடு தான். இப்போ தான் நாங்கள் ஒரு சின்ன துளிர் விட்டு கண்டாக வந்திருக்கோம். இன்னும் மரமாக இல்லை. எங்களுடைய மற்றவர்கள எதிர்ப்பும் மற்றவர்கள பொறாமையும் எங்களுடைய சுயதொழிலுக்கு முன்னுதாரணம் இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு. நன்றி, வணக்கம். எழுத்து கவிமரசு வாணி செல்வராஜா. நன்றி. உங்கள்கிட்ட எல்லாத்தையும் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், உழைக்கணும் என்று நீங்கள் ஊக்கப்படுத்துறீங்கன்னா எல்லாம் சாத்தியம். நமக்கு நிறைய பொருள் தேவையில்லை. 3 நேரம் சாப்பாடு, வருஷம் பிறந்த உழைப்பு, பசி என்று வாராக்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். 1-2 பேருக்கு முக்கியமாக பசி என்று வந்தால் மட்டும். ஆன்மீகம் கொள்கை, மக்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்ன்றது கோட்பாடு. நன்றி, வணக்கம். ஈழத்து கவிமரசு வாணி செல்வராஜா. நன்றி, வணக்கம்.